மூடநம்பிக்கையின் பெயரால் கேட்போர் மனதை பதைக்கக்கூடிய ஒரு சோக சம்பவம் அரங்கேறியிருக்கு. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் இரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த 7 வயதுடைய ரவி என்ற சிறுவனை அவனுடைய பெற்றோர்களே நீரில் மூழ்கடித்து கொலை செய்த சம்பவம் கேட்போர் மனதை பதைபதைக்க வைக்குது. கங்கையில் குளிக்க வச்சா அதிசயமான முறையில் அந்த நோய் சரியாகிடும்னு உறவினர்கள் சொன்னதை கேட்டு அந்த சிறுவனுடைய பெற்றோர்களே 5 நிமிடங்கள் கங்கை நதியில் அந்த சிறுவனை மூழ்க வச்சுருக்காங்க. இதை பார்த்து அங்கிருந்த சில பேர் அந்த சிறுவனை நீர்லேருந்து மீட்டு கரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த சிறுவன் மூச்சு திணறி மரணம் அடைஞ்சிருக்கான். அந்த சிறுவனுடைய அத்தை அவனை நீரில் மூழ்கடிக்க அவனுடைய பெற்றோர் இருவருமே அருகில் இருந்து மந்திரங்களை ஓதிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த சிறுவனை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மூர்ச்சையாகி கிடக்கக்கூடிய அந்த சிறுவனை பார்த்துட்டு சிரித்தபடியே அவனோட அத்தை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. என்னென்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் அதிசயமான முறையில் எந்திரிச்சு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க மூட நம்பிக்கையிலேயே மூழ்கி போயிருந்திருக்காங்க. இந்த காணொளி இப்போ வலைதளங்களில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. நம்ம நாடு குடியரசாகி 75 ஆண்டுகள் ஆனாலும் நம்ம மக்கள் இன்னமும் மூடப்பழக்கங்களை நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் நம்ம மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக வட மாநிலங்களில் கல்வி சரியாக போய் சேரலைங்கிறது தான் இந்த சம்பவம் உணர்த்தக்கூடிய மிகப்பெரிய செய்தி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றோம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் ஊடகம். நன்றி.